எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் திருப்பாவையின் 25ஆம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து அற்புதமான பாசுரம். தேவகி பிராட்டியின் மைந்தனாக அவதரித்து மீண்டும் அந்த ஒரே கரிய இரவில வாசுதேவரால ஆயர்பாடிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதாவது யசோதையின் மகனா வளரக்கூடியது என்ன அப்படிங்கிறத அழகா இந்த பாசுரத்துல அவ குறிப்பிடுகின்றா. அவ சொல்றா, "உன்னை பிரிந்து நாங்கள் படக்கூடிய துயரத்தை நீ நீக்க வேண்டும். அதற்கு எழுந்தருள்வாயா?" அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைந்துள்ளது. பாசுரத்தை நாம் செவிப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரம் மீண்டும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரத் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து, அதாவது தேவகியின் மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒரே ராத்திரியில ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, யசோதையோடைய மகனாய் போய் ஒளித்து வளர்கின்றான் இல்லையா, உனக்கு தீங்கு வந்துடுமோங்கிற அச்சத்துல ஒளித்து வளரப்பட்ட காலத்துல அதை பொறுக்காது உன்னை அழித்து விடும்னு நினைக்கக்கூடிய கம்சனுடைய தீய நோக்கத்தை எல்லாம் சுக்கு நூறாக்கி அவன் இருக்கிற அழியிற காலம் வரைக்கும் அவன் என்ன சொன்ன, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. இந்த இடத்துல கஞ்சன்கிறது கம்சனை குறிக்குது. நெருப்பென்ன நின்றன வைத்த பகீர்னு, கண்ணன் எப்போ வருவானோ, கண்ணன் நம்மளை கொன்றுவானோ அப்படிங்கிற அச்சத்திலேயே வாழ்ந்து வாழ்ந்து அவன் அழியிற காலம் வரைக்குமே அவன் வயிற்றில் ஒரு அணையாத நெருப்பு மாதிரி இருந்த நெடுமாலே, சர்வலோக சரண்யனான கண்ணபிரானே அப்படிங்கிறா. அருத்தித்து வந்தோம், நாங்கள் பணிவோட பக்தியோட நோன்புக்காக பறை வேண்டி ஒன்றை வந்துள்ளோம் பார்க்கறதுக்கு. எங்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னா, லக்ஷ்மிக்கு ஒப்பான உன் செல்வ அழகு, உன் ஒப்பில்லா பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடி உன் பிரிவினால வந்த துயரெல்லாம் நீ நீக்கி பாவை நோன்பிலிருந்து உன்னை வணங்கி வழிபட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம்னு சொல்கிறா. இதில் பாசுர விசேஷம்னு பார்த்தா, தேவகிக்கு மைந்தனா பிறந்து பிறந்த அன்னைக்கே கோகுலத்துக்கு எடுத்து கொண்டுட்டு போய் யசோதையோட மகனாக வளர்ந்த அந்த மாயக்கண்ணனுடைய அவதார பெருமையை 2 லைனில் சொல்லிட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கிருஷ்ணாவதாரத்தை இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, அது அந்த ஆண்டாளால் மட்டும்தான். அவளுடைய தமிழில் தான், இந்த பாசுரத்தில் தான் அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத பரந்தாமனுடைய அந்த அவதார குணத்தை இப்படியும் சொல்ல முடியுங்கிறத ஆண்டாள் நிரூபிச்சிருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின் பொழுது, தேவகி அப்படிங்கிற தெய்வத்தாயோட கர்ப்பத்தில் ஒரு ஜீவாத்மா போல உருவெடுத்து பிறந்த அந்த பரமாத்மா எப்பேற்பட்ட உன்னதத்தன்மையோடு இருக்கான் அப்படின்னு ஒரு சூக்ஷமத்தையும் இவ சொல்கிறா. நம்ம எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவை அடையணும் இல்லையா? அந்த பரமாத்மா எப்படி அடையணும்? பிறப்பு பரமனிலிருந்து பிரித்து வைக்குது இல்லையா? ஆனால் பரமனோட பிறப்பு அவனை மனிதருக்கு அருகில் கொண்டு வர்றதுக்குன்னே இந்த அவதாரம். அதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. எப்படிப்பட்ட இரவுனா, வசுதேவர் சிறையில் பிறந்த சிசு கண்ணனை ஒரு கூடையில் எடுத்துகிட்டு போய், ரொம்ப இருட்டு, பெரிய மழை, பேய் காற்று அப்படியெல்லாம் இருந்து கூட அப்படி ஓடுது, வேறு பெருக்கெடுத்து யமுனையில் வெள்ளம் ஓடின்னு இருக்க சமயத்தில் அந்த வெள்ளத்தை கூட கடந்து அந்த யமுனை கூட வழி விட்டது. நம்ம கூட முன்று சொன்னோமே, தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு
யமுனை தூய பெருநீர் வந்து அந்த யமுனை கூட பிளந்து பரமாத்மாவுக்கு வழிவிட்டது. இப்பேற்பட்ட அந்த நிலைய அழகா ஒருத்தி மகனை ஓர் இரவில்ங்கிறதுக்கு இவ்வளவு விதமான வியாக்கியானங்களை சொல்லலாம். ஏன்னா கண்ணனுடைய அவதார ரகசியமே இந்த பாசுரத்தில் பொதிந்திருக்கு இல்லையா? அதான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு, பிறப்பற்றவன் பல பிறப்புகள் எடுக்கின்றான் என்ற ஒரு பரமாத்மாவுடைய ஒரு உன்னதத்தன்மையவே ஆண்டாள் அழகாக சொல்லியிருக்கா. ஆனால் ஆண்டாள் வந்து பேர் சொல்லாமல் தேவகி ஒருத்தின்னு சொல்கிறாள். தேவகி ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிறதுக்கு தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திங்கிறதுக்கு மேலே யசோதை மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு பேர் குறிப்பிட்டிருக்கலாமே. அது என்ன ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய், தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதை மகனாய் ஒளித்து வளர ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா அந்த பகவான் பிறந்தப்பயே தன்னுடைய அம்சங்களை எல்லாம் தன்னுடைய தெய்வாம்சத்தை மறைச்சு கொண்டு கோகுலம் போனான் இல்லையா? அப்போது இந்த பாசுரத்தை கம்சன் கூட கேட்டக்கூடாது, கம்சனுக்கு அது தேவகி மகன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத கூட தெய்வ குழந்தையை பிரியக்கூடிய சூழ்நிலை தேவகி இருந்தனால தேவகியோடைய பக்தி பேரன்பன் இடத்துல காண்பிக்கிறதுக்குனே அழகா ஒருத்தின்னு சொல்கிறா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. எப்பேற்பட்ட ஒரு வதனம் பற்றியா? இன்னொருத்திங்கிறது யசோதை தேவகியை காட்டிலும் பெருமை. அதனால தான் கண்ணன் தேவகி வயிற்றில் பிறந்தான். ஆனால் யசோதையோ கண்ணனை தாளாட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி சின்ன சின்ன தொல்லைகளையும் பால்களையும் பக்கத்திலேயே இருந்து சேர்த்து அப்படியே அனுபவிக்கக்கூடிய பெரும் பேர் பெற்றாள் இல்லையா? அதில் அவளும் புண்ணியவதி தான். அதை கூட அழகாக பெரியாழ்வார் பாடுவாரே, கையும் காலும் நிமிர்த்து காடற நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனாவளித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே. அப்படி கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுப்பு கிள்ளில் உதரத்தை பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு. அப்படி அந்தி சாய்ந்ததும் கண்ணன் வீடு சேராததால் அச்சத்தில் பேதரித்து யசோதை பாடுறத கூட, கன்றுகள் எல்லாம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்று ஒளிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றுமில்லாதாய், மன்றில் நெல்லேல் அந்திப்போது மதில் திருவெள்ளரை நின்றாய், நன்று கண்டாய் என் தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய்ன்னு அழகா இவ்வளவு அழகழகாக சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து சொல்கிறா, தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். கண்ணன் ஆயர்பாடியில் வளர்கின்றான்ற செய்தி அறிஞ்சோன்னே தரிக்க முடியலை, உடம்பு தகிக்க முடியல. அதுதான் தரிக்கில்லாமல் அப்படின்னா உடம்பு நெருப்பில் போட்ட புழு மாதிரி அப்படியே துடித்ததை தான் ஆண்டாள் தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெடுப்பின்ம நின்ற நெடுமாலே. கம்சன் கண்ணனுக்கு தீங்கு நினைத்திருந்தாலும் சதா சர்வகாலமாக பரமன் என்னவாவே கண்ணன் வந்துடுவானா கண்ணன் அழிச்சிருவானான்னு அந்த கம்சனுக்கு மோட்ச சித்தியவே அருளினான் நீலமேகவண்ணன். அதுதான் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படிங்கிறது ஆண்டாள் கண்ணன் மேலே கொண்ட அபரிமிதமான காதலோட வெளிப்பாடு. உன்னை அறுத்திந்து வந்தோம் பறைதருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கோபியர் கண்ணனிடம் உன்னிடமே வேண்டி நிற்கிறோமே, நிலையான செல்வமாகிய நீ சதா சர்வ காலமும் உனக்கு சேவை செய்யும் பெரும் செல்வத்தை நீ எனக்கு அருளும் பட்சத்தில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படின்னு சொல்கிறார். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர், உன்னை தவிர வேற எதுவுமே வேண்டாம், நாங்களே நீயே நாங்கள்னு கோபியர் இந்த நிலையை அடையக்கூடிய தருணத்தை தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அறுத்தித்து வந்தோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு. என்னோட வருத்தமெல்லாம் தீர்ந்துருச்சு, நீ நானுங்கிறப்போ நீங்கிறப்போ எனக்கு வருத்தமே இல்லையே, உனக்கு சேவை செய்கிற அந்த பாக்கியத்தை மட்டும் நீ எனக்கு கொடுத்துடுன்னு கோபியர்கள் சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைந்திருக்கு. இந்த பாசுரம்
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரா, உலகப் பற்ற உதறி பரிபூர்ண ஆனந்த நிலையை அடைவத கூட உள்ளார்ந்தமா சொல்லுது. நம்மளும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் அப்படின்னு இந்த உலகப் பற்றை எல்லாம் உதறி நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தா தானே ஏமாற்றம் இருக்கும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஏமாற்றம், வருத்தம், கவலை எல்லாம் நம் பக்கமே அண்ட விடாம உலகப் பற்ற உதறி அந்த பரிபூர்ண ஆனந்த நிலையை அடைந்து நமக்கும் அந்த ஆண்டாள் அருள் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பாசுரத்தோட இப்பொழுது முடிவு செய்கின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.